சிங்கப்பூர்ல வேலைக்கிறது எப்படி? கமெண்ட்ஸ்லயும், பர்சனல் மெசேஜ்லயும் இந்த கேள்வி தான் அதிகமா கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்றேன். முதல் விஷயம், முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் சர்க்கிள், தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா? அவங்க மூலியமா ட்ரை பண்ணுங்க. லேட் ஆகும், பட் பரவாயில்ல. மோஸ்ட்லி ஏஜென்ட்ஸ் எல்லாருமே தேர்ட் பார்ட்டி தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த விசா ப்ராசஸ்க்கு நீங்க ₹1,00,000 கட்டணும் அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட 5, 6 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. ரொம்ப இழுத்தடிப்பாங்க. இங்க வந்து உங்களுக்கு அதே வேலை கிடைக்குமா? அதே சம்பளம் கிடைக்குமாங்கிறதும் டவுட் தான். ரெண்டாவது விஷயம், டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க முடிஞ்ச அளவுக்கு எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ், ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி பர்மிட்ல வர பாருங்க. மூணாவது விஷயம், நீங்க எந்த விசால மேக்ஸிமம் வரக்கூடாது, கண்டிப்பா டிஇபி விசால வந்துடாதீங்க. ரொம்பவே கஷ்டப்படுவீங்க நல்லா படிச்சவங்க. ஏன்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் விசா, ஒரு 3 மாசத்துக்கான விசா. அது அதிகபட்சம் ஒரு 4 மாசத்துலேருந்து 5 மாசம் வேலை பார்க்கலாம். நம்ம ஊர்ல அந்த விசாக்கு கிட்டத்தட்ட 1,00,000 2 லட்ச ரூபா வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு என்ன வேலைன்னே சொல்லாம இங்க அமுச்சு விட்டு கிளீனர் ஆகவும் லீவ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னோட நண்பர்கள் நான் 2, 3 பேரை பார்த்துருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. சரி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் இல்லை அப்படின்னா நல்ல ஏஜென்ட்னு சில பேர் இருப்பாங்க. மேபி 100ல ஒரு 5% தான் இருப்பாங்க. அவங்கள பிடிங்க, அவங்க மூலியமா வாங்க. அப்படி வர்ற மாதிரி இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன வேலை, எவ்வளவு சம்பளங்கிறத தெளிவா கேட்டுக்கோங்க. அப்புறம் யாரு ஒருத்தவங்க நண்பர்களோ ஏஜென்ட்டோ யாரா இருந்தாலும் சரி, நீ இன்னைக்கு பணம் கட்டுப்பா 10 நாள்ல வந்துடலாம், 1 மாசத்துல வந்துடலாம் சொன்னா அதை நம்பாதீங்க. அது பச்சை பொய்.